இந்த இயக்கத்தோட இது. அப்புறம் வந்து ஒரு அத்தா, இது வந்து கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இது திட்டம் பண்றவங்க. என்னன்னா அத்தா, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்ளம், யூத்தோட ப்ராப்ளம், கேங்ஸ்டர் ப்ராப்ளம், இது கண்ட ப்ராப்ளம் இருக்கு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ஒரு பார்க்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க வீட்டுல உங்க தாமான் வந்து ஒரு பார்க் இருக்கும், நாற்காலி இருக்கும், அங்க ஒரு ஒருத்தம் ஒருத்தம் போவான், ரெண்டாவது போவோம், அப்படியே முதல்ல 15 விளாடுறாங்க. ஆனா அப்படியே மாறி அது ஒரு கேங்ஸ்டர் குரூப் ஆயிடும். சரிங்களா? அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுது இந்த லிக்கர்லாம். சீப்பா விற்கிறாங்க, வாங்குறாங்க, அங்கே உட்காந்து குடிப்பாங்க, குடிச்சுட்டு அங்கே உடச்சு போட்டு போயிடுவாங்க வார்த்தைய. இல்லைன்னா அங்கேருந்து எல்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி நம்ம கொண்டு பண்ண போறோம்னா, எங்களோட இது என்ன சொல்லுங்க, சட்டத்தில் என்ன சட்டம் மாற்றம் என்ன செய்யணும்னா, போலீஸ்க்கு ஒரு கோசா ஒரு அத்தா கொண்டு வரணும். இப்போ போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கு, விரட்டுறதுக்கு வந்துட்டு பழைய ஆனா அவங்களை பிடிச்சிட்டு போகிறது ரைட்ஸ் இருக்கு, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்க உட்காந்து பேப்பர் ஒர்க்லாம் செய்யணும். மறுநாள் வந்து ஆள் ஜாமீன் எடுத்து விட்டுருவாங்க, நியூசன்ஸ் கேஸ் தான் போடுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு அத்தா கொண்டு வர சொல்றோம். அந்த மாதிரி உட்காந்து குடிச்சு பிடிச்சா 5000 ringgit ஃபைன் பண்ணு, இல்லைன்னா 2 வருஷம் ஜெயில் வைங்க. யாராச்சும் பிடிப்பாங்க, நம்ம பையன் உட்காந்து ஒரு வாட்டி ஒருத்தர் பிடிச்சா குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுல என்ன நாங்க நினைக்கிறோம்னா, குடிக்கவும் குறைக்கலாம், இந்த கேன்சர் ரிசமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு போகணும். நீங்க உட்காந்துருங்க, ஆனா குடிக்காதீங்க. குடிச்சு முடிஞ்சாதான் அந்த தைரியம் வருது. சரிங்களா சார்? குடிச்சோட தான் அந்த ஒரு தைரியமே வரும். சார் நீங்க எல்லாம் சொல்றது சரி சார். ட்ராக்ஸ் தான் வந்து எப்படின்னா, நீங்க ட்ராக்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன கேட்டா ஸ்டார்டிங் பாயிண்டே இந்த சின்ன சின்ன போதை, இந்த லிக்கர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்புறம் வந்து அதுல இருந்தா க்ரோ பண்ணுது. காசு வரும், முதல்ல மேனேஜ் பண்ணிடுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், அது 30 வழி விட்டு பாருங்க. வீட்டுல உள்ளவங்க, நீங்க யாருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து 2 வழி 3 வழி தான் கொடுப்பீங்க, 30 வழி கொடுக்க மாட்டீங்க. அப்படி வீட்டுல 2 3 வழி திருடிட்டு போனா யாருக்கும் தெரியாது. 30 வழி திருடினா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, சம்திங் ராங் உங்க வீட்டுல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட இயக்கத்துல இருந்து உங்களுக்கு ஐடியாஸ், இதெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்க போறோம். இதுல வந்து எங்க இயக்கத்துல வந்து நான் சொன்ன இடத்துல பிராங்கர் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், நான் வந்து எந்த கட்சி சேர்ந்தவனா இருப்பேன்னு. நான் எங்க கட்சியோட கோட்பாடெல்லாம் ஓரமா வச்சுட்டு, எங்களோட இந்த இயக்கத்துல வந்து மாய்கா இருக்காங்க, பிபிபி இருக்காங்க, பாஸ் இருக்காங்க, ஐபிஎஃப் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க எங்க இயக்கத்துல. நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், நாங்க எல்லாம் பேசிக்கிட்டோம். இது சமுதாய பிரச்சனை, நம்மளோட கருத்து வேறுபாட ஓரமா வச்சுட்டு இந்த சமுதாய பிரச்சனையை நோக்கி போகணும்ட்டு இதை நாங்க செய்யறோம். எங்களுக்கு 100,000 சிக்னேச்சர் தேவைப்படுது, 100,000 சிக்னேச்சர் தேவைப்படுது சார். இன்னைக்கு நான் ஏன் படையங்களே இங்க வந்தேன்னா, எனக்கு சொந்த செலவு கொண்டு வரோம். இவன் இன்னைக்கு பிரபாத்தான் போகல வந்து நாமினேஷன் நடக்குது, அது கூட போக நேரம் அங்கே வந்துட்டோம், 2 பேரும் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இதை சொல்றதுக்கு. இன்னொன்று வந்து அப்படியே யாராச்சும் இங்க வந்து எங்கேயாச்சும் ஆர்கனைஸ் பண்றீங்களா, ஒரு 10 பேர் பார்க்கணும்னா கூட நாங்கள் படையங்களே வர்றதுக்கு தயாராக இருக்கோம். 1 லட்சம் சைன் தேவைப்படுது எங்களுக்கு. பார்லிமெண்ட் கொண்டு போய் சிக்னேச்சர் டிரைவ் செய்யறோம். யார் செய்யறோம்னா, காலகட்டத்தில் கத்தோ ராஜேந்திர சொன்னாரு, இந்திரா பாத்தீங்க 2007 கூட வந்தா தான் அரசாங்கம் கேட்குது. அதுக்காக தான் 1 லட்சம் சைன் தேவைப்படுது. இதை எடுத்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு போக போறோம். இதை நீங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷன்ல எந்த கட்சி இதை மேனிஃபெஸ்டோ கொண்டு வருதோ அந்த கட்சி எங்களுக்கு 100,000 பேர் அதை ஓட்டு போவோம்னா எந்த அரசாங்கமும் பயப்படும். இது ஒரு மாற்றம் கொண்டு வரலான்னு எங்களோட இந்த இயக்கத்தோட ஐடியாஸ். எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். என்னோட கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து நீங்க சப்போர்ட் என்ன சொல்றீங்க? இப்ப இங்க கையெழுத்து வாங்கணும், அது வெளியே வச்சிருக்கேன். வெளியே வச்சிருக்கேன். என்னோட போன் நம்பர் இல்லைன்னா நான் கொடுக்குறேன். எங்க கூட்டம் போட்டா எனக்கு பேசணும், இதை பத்தி பேசினா இருந்தாங்க எல்லாம் கலந்து செய்யுமா நினைக்கிறேன். இந்த ஆல்கோஹால் பிரச்சனையை என்னால ஒரு 20% குறைக்க முடியும். நன்றி.